இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேநீர் வளர்ப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து பொந்து தேனீக்கான பொட்டி. நம்ம சொல்லும்போது பொந்து தேனின்னு சொல்லுவோம். அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஏபிஸ் அரானா இண்டிகா. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொட்டி செஞ்சுருப்பாங்க. இது வந்து தோட்டக்கலைத்துறையிலையும் நீங்கள் போய் கேட்கலாம். அங்கே வந்து 49% மானியத்தில் கொடுக்குறாங்க. ஒரு பொட்டி 1600 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சில சமயம் வந்து இலவசமாகவும் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இது வந்து ப்ரூடர் சேம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து குவீன் சேம்பர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சட்டம்லாம் பெருசாக இருக்கும். இதில் தான் வந்து இந்த ராணி தேனி வந்து குடியிருக்கும். அதே மாதிரி முட்டை, அப்புறம் வந்து இது முட்டை விட்டு அந்த புழுவெல்லாம் இதில் தான் வந்து இருக்கும். இந்த ராணி தேனி இருக்கிற கூடத்துல தான் இந்த இதில் வந்து ஃபுல்லாக அடைக்கட்டி இதில் ஆனால் தேனே வைக்காது. இது பேர் வந்து ஹனி சேம்பர்னு சொல்லுவாங்க. ப்ரூடரா ஹனி சேம்பர் சொல்லுவாங்க. இதில் வந்து எப்படி இருக்குன்னா சட்டம்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதாவது இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். இதில் வந்து பேரலாக இது கட்டும், இது தேன் அடை கட்டும். அப்படி அடை கட்டுறப்போ இதில் ஃபுல்லாக தேனை ஃபில் பண்ணும். வேலைக்கார தேனீக்கள் தான் போய் தேனை சேகரிக்கும். ஒரு தேன் பொட்டி இருந்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் சதுர அளவு வந்து அந்த தேனீக்கள் வந்து பறந்து போயிட்டு வரும். ஒரு நாளைக்கு ஒரு 19,000 தடவை பறந்து போய் வரும். ஒரு அந்த மாதிரி தேனை சேகரிக்க முடியும். இந்த தேனை வந்து என்ன எப்படி எடுக்கணும்னா ஹனி எக்ஸ்ட்ராக்டர்னு ஒன்று இருக்கும். தோட்டக்கலைத்துறையிலே அதுவும் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி, அதாவது எப்போ வந்து எடுக்கணும் அந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த அடை கட்டி முடிச்ச உடனே தேனை உள்ளே வச்சு அதை சீல் பண்ணுறது சொல்லுவாங்க. அதாவது அந்த மெழுகு வச்சு அதை மூடிடும். உள்ள தேன் இருக்கும். அந்த மெழுகு வச்சு மூணுனது 80% அந்த மாதிரி 3 அடை இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு ஒரு 6 அடை இங்கே இருக்கு தேனை ஃபுல்லாக இது பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு 3 அடை எடுத்து இது அந்த கத்தியால் அந்த சீல் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹனி எக்ஸ்ட்ராக்டில் போட்டு சுற்றினோம்னா தேன் தனியாக வந்துடும். தேன் தனியாக வந்த உடனே தேனை தனியாக எடுத்துக்கலாம். அந்த அடையை திரும்ப வச்சுருவோம். ஏன் அடையோட எடுக்கக்கூடாதுன்னா, நம்ம தேன் சேகரிக்கிற நேரத்தை விட அந்த அடையை கட்டுறதுக்கான நேரம் தான் வந்து தேனீகளுக்கு அதிகமாக செலவாகும். அப்படின்னும் போது அந்த நேரத்தை நம்ம மிச்சம் பண்ணி கொடுத்தோன்னா அடுத்த தேன் வந்து சீக்கிரமாகவே எடுக்கலாம். இப்போ இந்த அடையை திரும்ப வச்சுட்டுனா அது திரும்ப அந்த அடையிலே வந்து தேன் வச்சிரும். அப்படின்னும் போது 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ளே திரும்ப நம்ம தேன் எடுக்க முடியும். அப்படி அது மூலயமா வந்து தேன் எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய வாழை அப்புறம் நெல் பயிரெலாம் போடுறீங்க, அதோட மகரந்த சேர்க்கைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். முக்கியமாக வாழைக்குது மகரந்த சேர்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தென்னை மரம் நிறைய வச்சுருக்கீங்களா, மகரந்த சேர்க்கையெல்லாம் நல்லா பண்ணி கொடுக்கும். அப்படி காய் நிறைய வைக்கும். இதெல்லாம் தான் இதோட நன்மைகள். இது இல்லாமல் இதுக்கான ஸ்டாண்ட் இருக்கும். இது வந்து பேஸ் எப்பயுமே. இது வந்து அதோட நுழைவாயில். எப்பயுமே அந்த நுழைவாயிலில் இந்த தேன் மட்டும் தான்